ஹாய் மேம், வெரி குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் மேம். நம்ம இப்போ லான்ச் பண்ணியிருந்த ஆர்டிஃபிஷியல் ஜாஸ்மின் பட்ஸ் கோர்ஸ்க்கு அவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. நிறைய பேர் வந்துட்டு அப்படியே நான் எப்படி சொல்லி கொடுத்தனோ அதே மாதிரி ரியலிஸ்டிக் அப்படியே செஞ்சு ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருந்தீங்க மேம். அதை நிறைய பேர் பிஸ்னஸ் மாமே கொண்டு போயிட்டீங்க. உங்கள் ஸ்டேட்டஸில் போட்டிருக்குது அதெல்லாம் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்கள் கஸ்டமர் வாங்கிட்டாங்கன்னு சொல்கிறத கேட்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது மேம். நம்ம சொல்லிக் கொடுத்த க்ளோஸ்டு பட்ஸை விட ஓப்பன் பட்ஸ் தான் நீங்கள் அதிகமாக சேல் பண்ணுறீங்க. எனக்கு நிஜமாகவே அது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நான் கிளாஸஸில் வந்து ஜாஸ்மின் பட்ஸில் ஓப்பன் பட்ஸு, க்ளோஸ்டு பட்ஸு, டிசம்பர் பூ கவர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த டிசம்பர் பூ எப்படி பண்ணுறேன்னு சொல்லி கொடுத்துறேன் மேம். இது ஃபுல்லி வந்து வெறும் அந்த டிஷ்யூ பேப்பர் வச்சு தான் பண்ண போகிறது. இருந்தாலும் நான் எல்லா டாபிக்ஸ் கவர் பண்ணுறதுக்காக கவர் பண்ணிடுறேன் மேம். பிஸ்னஸாக கொண்டு போனவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேம். இன்னும் ஸ்டார்ட் அப் பண்ணாமல் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக வேகமாக ஸ்டார்ட் பண்ணுங்க மேம். இப்போ வந்து இடையில வந்து ட்ரெண்டு கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஆனால் திரும்ப வந்து ஆர்டிஃபிஷியல் ஜாஸ்மின் வந்து அவ்வளோ ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பிஸ்னஸாக ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோஸ் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக என்கிட்ட கேட்கலாமா. அதுக்கான வாட்ஸ்அப் நம்பருமே உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக கேட்டுக்கோங்க, ஓகேங்களா? இல்லாட்டி இப்போ மேலே வீடியோவில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த நம்பருக்கு ஆர்டிஃபிஷியல் ஜாஸ்மின் பட்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, நான் கிளியர் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ வந்து டிசம்பர் பூ பண்ணுறதுக்கு வந்துட்டு எப்பயும் போல் ஃபோம் ஷீட் தான் நம்ம எடுத்துக்கிறோம். இதுக்கு வந்து ஒரு 5-6 ஃபோம் ஷீட் வந்து இப்போ நான் செஞ்சு காமிக்கிறேன். நார்மலாக வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம்ல ஃபோம் ஷீட்டில் இது மாதிரி டிஷ்யூ பேப்பர் இது மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஒவ்வொரு டிஷ்யூவாக இருக்குல்ல அது மாதிரி நான் ஒரு 4 டிஷ்யூவில் செஞ்சு காமிக்கிறேன். இது மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறம் கலர் ஷேடு என்ன ஷேடு யூஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். டிசம்பர் பூவோட கலர் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஃபெவர் காஸ்டல் பிராண்டில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஷேட் நம்பர் 138 வைலட்னு போட்டிருக்கோம். சரிங்களா? இந்த கலர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப இல்லை, ஒரே ஒரு ட்ராப் மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா போதும், ஓகேங்களா? இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளேட் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு ஒரே ஒரு ட்ராப் மட்டும்தான். அப்படி நீங்கள் வேறு ஏதாவது கலர் ஃபெவர் காஸ்டல் பிராண்ட் இல்லாமல் ஃபெவிக்ரில் அப்படி பிராண்ட்லாம் இருக்குல்ல அதில் இருக்குது அப்படின்னா வைலட் கலர் மட்டும் ஷேட் கேட்டு வாங்கிக்கோங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஜஸ்ட்டு இந்த இதில் ஒரே ஒரு ட்ராப் தெரியுதுங்களா? ரொம்ப எடுக்காதீங்க மேம், டார்க் கலராக இருக்கும். அவ்வளோதான். எடுத்துகிட்டு வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் அந்த டிஷ்யூ பேப்பர் மூழ்கிற அளவுக்கு நமக்கு வந்து தண்ணி தேவை. இதில் அப்படியே தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப லைட் கலராக இருந்தால் போதும் மேம், ரொம்ப டார்க் கலர் நீங்கள் ஆக்க வேணாம், ஓகேங்களா? தண்ணி நல்லா கலந்துருங்க. மொத்தத்துக்கு ஒரு இந்த இது இருந்துச்சுன்னா அதில் ஒரு 3 இது எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான். நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப கலர் வேணாம். ரொம்ப டார்க்காக இருந்தால் அந்த டிசம்பர் பூ கலர் நமக்கு தெரியாது. ஸோ லைட்டாக அவ்வளோதான். உங்களுக்கு வந்து வீடியோவில் காட்டுறதுக்கு மேபி ப்ளூ கலராக இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளூ வந்து இதான் ப்ளூ மேம். ஷேட் நம்பர் வந்து 246 தான் ப்ளூ. ஃபெவர் காஸ்டல் பிராண்டில் சொல்கிறேன். ஆனால் இது வந்து ஷேட் நம்பர் 138 தான். இது வந்து வைலட் கலர். இதில் போடும்போது உங்களுக்கு வந்து ப்ளூ கலராக தெரியுது. ஆனால் நேரில் வந்து வைலட்டில் தான் இருக்குது, ஓகேங்களா? அவ்வளோதான். இதுக்கடுத்து ஒவ்வொன்றா வந்துட்டு அந்த டிஷ்யூ பேப்பரை முக்கி எடுக்க போகிறேன். இந்த இருக்குல்ல, இப்போ ஒரு டிஷ்யூ இருக்குல்ல, ஜஸ்ட்டு இப்படி முக்கிடுங்க. அந்த கலர் அப்சர்வ் ஆகிக்கும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்படி அப்படியே முக்கிடுங்க. ஊறட்டும். ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணி விடுங்க. எல்லா பக்கமும் அந்த இது படுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இது அப்படியே ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு இப்படி ஒவ்வொரு டிஷ்யூவாக எடுத்து நம்ம காய வைக்கணும், ஓகேங்களா? இந்த ஃபோல்டு பண்ண பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே பாருங்க. இதை அப்படி ஒவ்வொரு டிஷ்யூவாக எடுத்து நம்ம காய வைக்கணும். ஒரு 2 நிமிஷம் அந்த தண்ணியிலே அப்சர்வ் ஆகட்டும், ஓகேங்களா? இப்படி ஒரு 2 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் இந்த ஃபோல்டிங் சைடு இருக்குல்ல மேம், அந்த ஃபோல்டிங் சைடு ஒவ்வொரு டிஷ்யூவாக எடுத்துகிட்டு இப்படி காய வைங்க, ஓகேங்களா? அந்த கலர் வந்து காயட்டும். உங்களுக்கு வீடியோவில் பார்க்க மேபி லைட் கலராக இருக்கலாம். இங்கே வந்து அதே கலர் வந்து ஹாய் மேம், அன்றைக்கி செஞ்சு வச்சோம். அதை நல்லா ட்ரை பண்ண விட்டுருங்க மேம். நல்லா காஞ்சிரும். அப்படி செய்வோம்ல, நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஷீட்டை நான் எப்படி பண்ணுறேன்றதை பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி சைடில் 3 மடக்கிடுங்க, ஓகேங்களா? 1 2 3 அவ்வளோதான். 1 பாதி அவ்வளோதான். முடிஞ்சு போச்சா? இப்போ இதை பாதியாக மடக்கிடலாம். இப்போ இதை பாதியாக மடக்கிட்டு அடுத்து இதையும் பாதியாக மடக்கிடுங்க, ஓகேவா மேம்? அவ்வளோதான். மொத்தத்துக்கே 4 மடக்கு மடக்கிடலாம். மடக்கிட்டு இப்போ கட் பண்ணிவிட்டு கட் பண்ணுறதுக்கு ஓவல் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு ஃபோல்டு மொத்தமாக இப்படி வர்ற மாதிரி நல்லா தடிமன் ஆக்கிறது பிறகு இது ஒரு ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணணும் மேம். இங்கனக்குள்ளே வளைச்சி இங்கனக்குள்ளே வளைச்சி ஈஸியாக கட் பண்ணிடலாம். நான் ஷார்ப்பான ஒரு சிசர் மட்டும் எடுத்துக்கோங்க. நான் எப்படி கட் பண்ணுறேன்னு தான் பாருங்கள். இங்கனக்குள்ளே ஒரு கட்டு ரொம்ப ரஃப்பாக இருக்க மாதிரி தெரிஞ்சு அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன்னா, இதை மட்டும் பாதியை ஃபஸ்ட்டு வெட்டிடுங்க. இதை 2ஐயும் பாதியாக ஒரு வெட்டினதுக்கப்புறம் இதை மடக்கி பண்ணலாம்.
ஏன் அப்படின்னா ரொம்ப கனமாக இருந்துச்சுன்னா நம்மளால் கட்ட முடியாது. ஸோ அதனால் சொல்கிறேன். இங்கே எனக்குள்ள ஒரு ஷேப்பு, அதே மாதிரி 4 கார்னர்லேயும் இங்கே எனக்குள்ள ஒரு ஷேப்பு, திரும்ப இங்கே எனக்குள்ள ஒரு கட்டு ஈக்குவலாக வச்சு இங்கே எனக்குள்ள ஒரு கட்டு. இதையும் அதே மாதிரி தான் இப்படி மடக்கி 4 பக்கமும் கட் பண்ணணும். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? நமக்கு எல்லா ஷீட்டையும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். மெதுவாக பண்ணுங்கள், ஷீட் எதையும் கிழிச்சிடக்கூடாது நம்ம. இப்போ இந்த ஒன்று இருக்குல்ல, இப்போ இது 2 தான் ஒன்று இந்த இருக்குல்ல, இது 2 இப்படி கட் பண்ணிவிட்டு மடக்கி இந்த நடுவில் இருக்குல்ல, இந்த நடுவில் இருக்கிறத மட்டும் ஒரு சின்ன இங்கே பாருங்கள் இப்படி போல் இந்த மாதிரி பிடிச்சி ஒரு சின்ன ரொட்டேஷன் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து செஞ்சு காமிக்கிறேன் பாருங்களேன். இந்த இது இருக்குல்ல, இந்த ஃபஸ்ட்டு ஒரு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் மடக்கிடுங்க. கட் பண்ணதுக்கப்புறம் இதை மடக்கிட்டு இந்த நடு சென்டர் இருக்குல்ல மேம், கீழே வந்து நிறைய எஜஸ் இருக்குன்னா அதை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இந்த நடுவில் இருக்குல்ல, இந்த நடுவில் இருக்கிறது இங்கே பாருங்களேன், 1 2 1 2 இந்த மாதிரி சும்மா இப்படி ரொட்டேஷன் கொடுத்துருங்க. நடுவில் இருக்கிறத மட்டும் இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கணும். நான் ஒரு 10 மட்டும் ரெடி பண்ணி வைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த இருக்குல்ல, இந்த இதை இப்படி வந்து விடிச்சிட்டு இதை கட் பண்ணிக்கலாம். ஒரு 10 மட்டும் ரெடி பண்ணிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். அதேமாதிரி நிறைய பேர் வந்து எனக்கு ஜாஸ்மின் பட்ஸ் கட்டுறதுல வந்து டவுட் கேட்டுருங்க, எந்த நூலில் கட்டணும்னு. நம்ம நார்மலாக பூ கட்டுற நூல் இருக்கலாம், பச்சை கலர் வெள்ளை கலர் எது வேணால் கட்டலாம். நம்மகிட்ட கிட்டு வாங்கினவங்களுக்கு பச்சை கலர் தான் கொடுத்துருப்பேன். ஸோ நான் நார்மலாக பூ கட்டுற மாதிரி தான். நீங்கள் எப்பயும் போல் பூ கட்டுவீங்களா அதே மாதிரியே கட்டலாம். இப்போ இந்த டிசம்பர் பூ ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, இதையும் அதே மாதிரி கட்டிக்கிறேன். நீங்கள் நார்மலாக கட்டுறதா, ஆனால் ஜாஸ்மின் பட்ஸ் அந்த ஓப்பன் பட்ஸ் க்ளோஸ்டு பட்ஸுக்கெலாம் காம்பு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நமக்கு, அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் ஈஸியாகவே கட்டிடலாம். இதை வந்து உருட்டி கட்டுவோம், அப்படிலாம் கட்டக்கூடாது, ஒரு நேராகவே கட்டுங்க. ஏன்னா நமக்கு நேராக இருந்தாலே போதும். நீங்கள் அந்த ரொட்டேட் பண்ணியிருக்கீங்களா அதை சென்டரில் வர மாதிரி வச்சு ஒரு சுற்றி கட்டிட வேண்டிதான். இந்த இருக்குல்ல மேம், இதை வந்து ஃபஸ்ட்டு உங்கள் இடத்துல வேணுமோ வச்சுட்டு இந்த நூல் இருக்குல்ல, இந்த நூலை அடியில் கொண்டு போனதுக்கப்புறம் உங்கள் 2 விரல் இருக்குல்ல, இப்படி ஒரு ரொட்டேஷன் பண்ணி அந்த ரொட்டேஷனை கொண்டு போய் அந்த இதுக்குள்ளே வச்சுருங்க. ஈஸியாக நம்ம எப்பயும் பூ கட்டுவோல அதே மாதிரி தான். நிறைய பேர் கேட்டிருந்த காமன் டவுட் என்னன்னா எந்த இதில் கட்டணும் தான் நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ நார்மல் பூ கட்டுற நூல்லே கட்டுங்க, வேறு எதுலேயும் கட்ட தேவையில்லை. அதே மாதிரி உங்களுக்கு நல்லா விசிபிளாக தெரியுன்றதுக்காக தான் நான் வந்து வெள்ளை நூலில் கட்டியிருக்கேன். அதே மாதிரி வெள்ளையிலே கட்டுங்க, பச்சையில் கட்டாதீங்க, ஒரு மாதிரி நல்லா இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ வெள்ளையிலே கட்டிக்கலாம். தெரியுதா? அப்படியே ரியாலிட்டிக்கு அப்படியே டிசம்பர் பூ மாதிரியே இருக்கும். இது நான் கொஞ்சம் கட்டியிருக்கேன். இப்போ இதுவே கொஞ்சம் சேர்த்து வச்சு கட்டும்போது பார்க்குறதுக்கே செம்ம சூப்பராக இருக்கும். மேலே ட்ரிம் பண்ணுறது வந்து நம்ம கோட்டை விட எக்ஸ்ட்ரா வெட்டியிருக்கோம்ல, அது மட்டும் இருந்தால் மட்டும் லேசாக வளைவாக ட்ரிம் பண்ணி விடுங்க, மற்றபடி எதுவும் ட்ரிம் பண்ணுவேன். சூப்பராக இருக்கும். நான் வந்து ஒரு 5-6 ஷீட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதே மாதிரி கட்டிக்கோங்க. மற்றபடி நான் டாபிக் வந்து ஓப்பன் பட்ஸு க்ளோஸ் பட்ஸு டிசம்பர் பூ 3மே கவர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் மேம். எல்லா டாபிக் கவர் பண்ணிட்டேன். இன்கேஸ் உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேளுங்க, நான் கிளியர் பண்ணிடுறேன். ஓகேங்களா மேம்? தேங்க்யூ ஸோ மச்.